பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வோம், நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார். சங்கீசனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரவுடன் ஸ்ரீதரன் எம்பி உரையாடல். மானிப்பாய் பிரதேச சபையின் காடிக்குள் சட்டவிரோத செயல்களா, ஆளுநர் செயலகத்தில் முறைப்பாடு. சுரேஷ் சலேவுக்கு எதிரான சாட்சியங்கள் உறுதி, நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வெளியிட்டு அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தொடரும் கைதுகள், அவசரமாக மனு தாக்கல் செய்த பிரதிபலிஸ் அதிபர். சலேவுக்காக நடத்தப்பட்ட சத்தியாகிரகம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. 11 இளைஞர் கடத்தல் வழக்கில் பெயரிடப்பட்டு முக்கிய அதிகாரி. அவசர கால திட்டம் இன்னும் சில நாட்களுக்கு நீடிப்பு, பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றும். பிக்கு சமூகத்தை அவமதிப்போர் மீது சட்டம் பாய வேண்டும், அரசுக்கு அக்மிமன தேரர் அழுத்தம். பொருளாதார கொலையாளிகளுக்கு தகுதியே இல்லை, ராஜபக்சர்களை கடுமையாக சாடிய அமைச்சர் விமல். சிசுக்கள் சிறுவர்களுடைய எண்புக்கூடுகள் உட்பட 7 எண்புக்கூடுகள் முற்றாக்குகள் தடுப்பு. சுதந்திரபுரம் படுகொலையின் 28ஆம் ஆண்டு நினைவேந்தல். கிளிநொச்சி இளைஞன் மேடையில் பாடல் பாடியதற்காக கைது செய்யப்படவில்லை. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் வார்த்தைகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த காரணத்தால் தான் கைது செய்யப்பட்டார். பேச்சு சுதந்திரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு முறையற்ற வகையில் செயற்படக்கூடாது என நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசர கால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வோம் என்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கான நடவடிக்கைகள் நிறைவடையும் கட்டத்தில் உள்ளன. இன்னும் ஓரிரு மாதங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். மேடையில் பாடல் பாடியதற்காக தமிழ் இளைஞர் கைது செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சியின் உறுப்பினர் ஒருவர் சபையில் குறிப்பிட்டார். இது முற்றிலும் தவறு. விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் வார்த்தைகளை சமூக ஊடகங்கள் ஊடாக பகிர்ந்த காரணத்தால் தான் இவர் கைது செய்யப்பட்டார். நாட்டில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் தான் உள்ளது. இந்த இளைஞனுக்கு இன்னும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடி பிணை பெற்றுக் கொள்ள முடியும். பேச்சு சுதந்திரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு முறையற்ற வகையில் செயற்படக்கூடாது. பயங்கரவாதம் தொடர்பான 2011ஆம் ஆண்டு திருத்தச் சட்டத்தின் பிரகாரமே இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். பேச்சுரிமை என்பது வடக்குக்கும் தெற்குக்கும் ஒன்றாகவே காணப்படுகின்றது. தமிழ், முஸ்லிம் என்பதனால் சட்டம் குறைவாகவும், சிங்களம் என்பதனால் சட்டம் அதிகமாகவும் வழங்கப்படவில்லை. சுரேஷ் சலே 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது அவரும் அவரை நினைக்கவில்லை. சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடவில்லை. முள்ளங்கியும் சோறும் சாப்பிடுவதாக குறிப்பிடவில்லை. தீ வைத்துக் கொள்வதாகவும் குறிப்பிடவில்லை. தாய், மனைவி என்று எவரும் வரவில்லை. கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயணத்திடை விதித்தவுடன் அனைவரும் கலக்கமடைந்து வெளியில் வந்துள்ளார்கள். 90 நாட்கள் செலவுக்கு நல்ல சாப்பாடுதான் கிடைத்தது. கோட்டாவுக்கு பயணத்தடை விதித்த பின்னரே சோறு முள்ளங்கியும் கிடைத்தது. கோட்டை ரயில் நிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். 20 பேர் கூட அங்கு இருக்கவில்லை. சுரேஷ் செலவுக்காக இவர்கள் இன்று ஒன்றிணையவில்லை. எப்படியாவது போராடி விசாரணைகளை சலைவுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மேல் சென்றால் பிரதான சூத்திரதாரி வெளிப்படுவார் என்பதை இவர்கள் நன்கு அறிவார்கள். அதற்காகவே அவர்கள் திணறுகின்றார்கள் என்றும் தெரிவித்தார். சொல்லிசை கலைஞரான சங்கீத்சனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் தொலைபேசி வழி உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுரவுக்கு ஸ்ரீதரனால் அனுப்பிய கடிதத்தின் பிரகாரம் இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த உரையாடலுக்கு அமைவாக சங்கீத்சனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையின் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறைமையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கையினை சட்டத்தரணிகள் ஊடாக விடுக்க முடியும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஸ்ரீதரன் எம்பியிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகரருக்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் இடையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த உரையாடலின் போதும் ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளிப்படுத்தியதோடு சங்கீத்சனின் தாயாருடனும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மானிப்பாய் பிரதேச சபையின் காடிக்குள் சந்தேகத்திற்கிடமான முறையில் அடையாளம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்
பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள மானிப்பாய் பிரதேச சபையின் காணியொன்று நீண்ட காலமாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. அதன் பின்னர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அந்த காணியை விட்டு ராணுவம் வெளியேறிய நிலையில் அதனை பிரதேச சபை பொறுப்பேற்றது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காணியில் சந்தேகத்திற்கிடமான முறையிலான ஆள் நடமாட்டம் காணப்பட்டது. குறித்த காணியில் பிரதேச சபையினால் 24 மணி நேரமும் பாதுகாப்பு ஊழியர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் பாதுகாப்பு ஊழியர் தவிர்த்து ஆண், பெண் என மேலும் இருவர் அந்த காணியினுள் சந்தேகத்திற்கிடமான முறையில் இருந்துள்ளனர். இதுகுறித்து பிரதேச சபையிடம் அழைப்பு மேற்கொண்டு வினவிய போது அங்கு ஒரே ஒரு பாதுகாப்பு ஊழியர் மட்டும்தான் கடமையில் இருப்பதாகவும் வேறு யாரும் இல்லை என்றும் கூறப்பட்டதுடன் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் சிறிது நேரத்தின் பின்னர் பிரதேச சபைக்கு அழைப்பு மேற்கொண்ட வேளை செயலாளர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதன் பின்னர் இந்த விடயம் குறித்து ஆளுநரின் செயலாளரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக ஆளுநரின் செயலாளர் உறுதியளித்துள்ளார். குறித்த காணியில் இருந்த இரும்பு படலையானது நேற்று களவாடப்பட்ட நிலையில் அது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து அடையாளம் தெரியாத நபர்களின் நடமாட்டம் இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலைவுக்கு எதிரான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சுரேஷ் சலை ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய கடும்போக்காளர்களை வழிநடத்தினார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வலுவான சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேவாலயங்களில் தகவல்களை திரட்டிய சுரேஷ் சலை ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னதாக சுரேஷ் சலை 4 முஸ்லிம் நபர்களை தாக்குதலுக்குள்ளான தேவாலயங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக நீர்கொழும்பில் உள்ள தேவாலயங்களில் இவ்வாறான விவரங்கள் திரட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. IS தொடர்பு மற்றும் மறைந்திருக்கும் சந்தேக நபர்கள் இந்த தகவல்களை திரட்டிய பிரதான சந்தேக நபரை சாட்சியாளர் ஒருவர் அடையாளம் கண்டுள்ளார். அடையாளம் காணப்பட்ட அந்த நபர் IS தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர் என்பதும் தாக்குதலின் பின்னர் அவர் தலைமறைவாகியுள்ளதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த ஒரு புலனாய்வு தகவல் வழங்குனர் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனினும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் அந்த தகவலை முற்றிலும் உதாசீனம் செய்துள்ளனர். மேலும் தகவல் வழங்கிய அந்த நபரை சட்டவிரோதமான முறையில் நீண்ட காலம் தடுத்து வைத்திருந்து பின்னர் விடுதலை செய்துள்ளனர். அதன் பின்னர் சுரேஷ் சலை அந்த நபரை கொழும்பு கலாதாரி ஹோட்டலுக்கு அழைத்து அவரிடம் மன்னிப்பு கோரியுள்ளமை குறித்த தகவல்களும் தற்போது கிடைத்துள்ளன. அசாத் மௌலானாவின் தகவல்கள் உறுதி. அசாத் மௌலானா சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் சுரேஷ் சலை இந்த தாக்குதலுக்கு தேவையான பின்னணியை திட்டமிட்ட அடிப்படையில் உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பது நிரூபணமாகியுள்ளது. சுரேஷ் சலை மீதான குற்றச்சாட்டுகள் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியமை, பல உயிர்களை காவு கொண்டமை, நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தமை மற்றும் இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சலை மீது சுமத்தப்பட்டுள்ளன. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னரும் பின்னரும் இது தொடர்பான முக்கிய தகவல்களை அவர் மூடி மறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சலை குற்ற செயல்களில் ஈடுபட்டமை அம்பலமாக்கியுள்ளதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பாக நியாயமான காரணங்களின்றி தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர், தலைமை வழக்கறிஞர் மற்றும் ஒரு குழுவினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலைவுக்கு எதிராக கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலைய வளாகத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அரசியல் கட்சிகளினால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி ரவீந்திர விஜய குணவர்தன சந்தேக நபராக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி எதிர்வரும் ஜூலை 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் குறித்த வழக்கு கடந்த 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் நடந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாகவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அவசர கால சட்ட விதிகளின் கால எல்லையை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிப்பதற்கான விசேட தீர்மானத்திற்கான விவாதத்தை தொடர்ந்து 128 மேலதிக வாக்குகளால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் நேற்று கூடிய நாடாளுமன்ற அமர்விலேயே முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவசர கால சட்டத்தை நீடிக்கும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஆளும் கூட்டணி உட்பட பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்ததுடன் ஆதரவாக மொத்தம் 135 வாக்குகள் கிடைத்தன. அதேவேளை இந்த தீர்மானத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 7 உறுப்பினர்கள் மாத்திரமே வாக்களித்திருந்தனர். இதற்கமைய இந்த தீர்மானம் 128 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக நிறைவேற்றப்பட்டது என்று சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். நாட்டின் தற்போதைய தேசிய பாதுகாப்பு, பொது அமைதி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக சங்கிலியை எவ்வித தடையுமின்றி சீராக பேணுவதற்காகவே இந்த அவசர கால சட்ட நீடிப்பு அவசியமாகிறது என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற விவாதத்தின் போது சுட்டிக்காட்டியது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்கள் மேலும் தொடரும் என்பதுடன் நாட்டின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு நடைமுறைகளும் பலப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசமைப்பின் பிரகாரம் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதும் அதனை போஷிப்பதும் அரசின் முதன்மை பொறுப்பாகும். எனவே சமூக ஊடகங்கள் வாயிலாக திட்டமிட்ட முறையில் பிக்கு சமூகத்தை கொச்சைப்படுத்தி வரும் மத எதிர்ப்பு சக்திகளுக்கு எதிராக அரசாங்கம் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிங்கள ராவயோ தேசிய அமைப்பின் தலைவர் அக்னிமன தயாரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். மகா சங்கத்தினருக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் அவதூறுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சமூக ஊடகங்களில் அண்மை காலமாக மத எதிர்ப்பு மற்றும் பௌத்த எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைக்கும் குழுக்கள் மிக திட்டமிட்ட வகையில் இயங்கி வருகின்றன. நாட்டில் உள்ள சில பிரதான அரசியல் கட்சிகளின் கொள்கைகளில் கூட மதமற்ற தன்மை பகிரங்கமாக உள்ளடக்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஒட்டுமொத்த பௌத்த சாசனத்தையும் இந்நாட்டில் வீழ்த்தும் நோக்கில் பல்வேறு சூட்சுமமான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். மகா சங்கத்தினரிடையே ஏற்படும் மிகச்சிறிய தனிப்பட்ட விடயங்களை கூட பூதாகரமாக்கி முழு பிக்கு சமூகத்தையும் அவமதிக்கும் வகையிலும் சாசனத்துக்கு பெருங்களங்கம் விளைவிக்கும் வகையிலும் இவர்கள் பொதுவெளியில் செயல்படுகின்றனர். புத்த பெருமானின் காலத்தில் கூட சாசனத்தின் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வினய விதிகள், அதாவது ஒழுக்க கோட்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டன. ஆரம்ப காலத்தில் சாசனத்துக்குள் நுழைந்தவர்கள் துறவரத்தின் உண்மையான மேன்மையை உணர்ந்து வந்தனர். ஆனால் பின்னர் வந்த காலங்களில் பல்வேறு சமூக மற்றும் குடும்ப நெருக்கடிகளுக்கு உள்ளானவர்கள் தங்களுக்குரிய பாதுகாப்பை தேடி சாசனத்துக்குள் வந்தனர். இத்தகைய சூழலில்தான் புத்த பெருமான் சாசனத்தின் நீண்டகால பாதுகாப்புக்காக கடுமையான ஒழுக்க விதிகளை வகுத்தார். இவ்வாறான வரலாற்று உண்மைகளை சரிவர அறியாத பௌத்த தர்மம் குறித்து எவ்வித அடிப்படை புரிதலும் இல்லாத நபர்கள் இன்று பிக்கு சமூகத்தை மிக மோசமாக விமர்சிப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. நான் சிறுவயதிலேயே புத்த பெருமானின் கருணை மீதான ஈர்ப்பினாலும் மதிப்பினாலும் துறவரத்தை மேற்கொண்டேன். சாசனத்துக்குள் நுழையும் சிறுவர்களுக்கே ஒழுக்க நெறிகள் மற்றும் சீலங்கள் முறையாக கற்பிக்கப்படுகின்றன. இவ்வாறான புனிதமான பின்னணியில் ஒரு சில பிக்குகளின் தனிப்பட்ட தவறுகளை சாட்டாக முன்வைத்து முழு பிக்கு சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக கொச்சைப்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் செயல்படும் நபர்கள் மீது அரசு ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றது? சில நபர்கள் வெளிநாடுகளில் இருந்து அல்லது பிற மத தீவிரவாத குழுக்களில் இருந்து பெருமளவு நிதி பெற்றுக் கொண்டு பௌத்த சாசனத்தை அளிக்க முற்படுகின்றார்களா என்ற பலத்த சந்தேகம் எமக்கு எழுகின்றது. பௌத்த பிக்குகளாகிய எங்களது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷக்கள் ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தையும் படுகொலை செய்தவர்கள் என்று நாட்டின் உயர்நீதிமன்றமே ஏகமனதாக தீர்ப்பளித்துள்ளது. அவ்வாறு நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள்தான் இன்று வெட்கமின்றி பொருளாதாரம் குறித்து பேசுகின்றார்கள் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க கடுமையாக சாடியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் எதிர்க்கட்சி கூடாரங்களில் உள்ள கூட்டு பொறுப்பாளர்களுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் இந்த நாட்டை மிக மோசமான வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களும் பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்ட ஊழல்வாதிகளும் இன்று தங்களின் சுயரூபங்களை மறைத்துக் கொண்டு அரசியல் சுயலாபங்களுக்காக ஒன்றாக இணைந்து ஒரே கூடாரத்துக்குள் தஞ்சமடைந்துள்ளனர். இவ்வாறான ஊழல்வாதிகள் மற்றும் நாசகார சக்திகளின் தற்காலிக அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது சலசலப்புகளுக்கோ ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடி அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய அனைத்து ஊழல்வாதிகளுக்கும் எதிராக எவ்வித அரசியல் தராதரமும் பாராது மிக விரைவில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த கால பழிவாங்கல்களை போலன்றி இது முறையான நீதிமன்ற விசாரணைகளின் ஊடாக சான்றுகளுடன் நிரூபிக்கப்படும். எனவே மக்களின் பணத்தை கொள்ளையடித்த இத்தகைய ஊழல்வாதிகளையும் அவர்களின் போலியான கருத்துக்களையும் எமது அரசு ஒருபோதும் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்தார்.